அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள், லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கெல்லாம் ஆகாதீங்க. சும்மா ஒரு பர்சனலாக கொஞ்சம் வெளியே வந்தேன். அப்படியே கொஞ்சம் டைம் கிடைக்கிற கேப்பில் கொஞ்சம் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் உங்கள் மன ஓட்டங்களை அங்கேயும் சிதற விடாதீங்க. நம்ம என்ன உலக செய்தியை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பேசலாம். இரவு பதிவில் நான் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக விளக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதனால் உங்களுக்கு சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகிறேன். நான் எப்படி ஒரு இடத்துல வந்து சர்ப்ரைஸாக பேசுகிறேனோ அதே மாதிரி உங்களை மற்றொரு இடத்துக்கு சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். முதல் சம்பவம் சும்மா உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் தெலுங்கானாவில் சஞ்சல்குடா அப்படின்ற ஒரு மத்திய சிறையில் ஒரு புதிய திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்களாம். ஒரு நாள் சிறை வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழலாமா. ஒரு சிறை கைதிகள் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் அதுக்காக நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 2000 ரூபாய் பே பண்ணிங்கன்னா போதுமா. 2000 ரூபாய் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு நாள் சிறை வாழ்க்கையை அப்படியே அந்த கைதிகளோட வாழ்க்கை, அப்புறம் நம்ம எப்படி சிறையில் இருக்கிறது, அவங்க கொடுக்குற சாப்பாடு, இந்த மாதிரி அப்புறம் தேவைப்பட்டா கைதிங்கிட்ட அப்படியே லைட்டாக தொடர்பு ஏற்படுத்திக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நவீன ஸ்கீமா அடிபடுறாங்களாம். இளைஞர்கள் வந்து எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு டேட்டு கிடைக்கலையாம். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கான். அடுத்து இன்னொரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணுங்க. சுடுகாட்டில் உறங்குவது எப்படி அப்படின்னு அந்த ஒரு ஸ்கீம் கூட போட்டிங்கன்னா கூட அது கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் பாருங்க, அரசாங்கத்துக்கு வந்து ஏன் பண்ணுவதற்கான மிக ஒரு முக்கிய வழியாக கூட பார்க்கலாம்ல. இதை ஃபாலோ பண்ணி மற்ற ஸ்டேட்லையும் ஓகே, நம்மளையும் பொருளாதார ரீதியாக இது ஒரு கான்செப்டாக அடுத்து உருவாகிடக்கூடாதுன்னு அடுத்த திட்டத்தை பிளான் பண்ணாங்களா கூட பரவாயில்ல, நல்லா இருக்கும்னு நினைச்சிடறாரு. அடுத்து இது ட்ரம்ப் அவர்கள் சீனா கிட்ட போட்ட ஒப்பந்தங்கள் எல்லாமே ஏன் அமெரிக்கா மார்க்கெட் வந்து பயங்கரமாக அடி வாங்குச்சு, ஏன் பெரிய அளவுக்கு நம்பலை அப்படின்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னாங்க. இந்த என்விடியா சிப்னுடைய H200ன்னு சொல்லுவாங்க. இந்த சிப் வந்து சீனாவுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கான முழு பர்மிஷன் அமெரிக்கா கொடுக்குறாங்க. ஒரு ஆஹா சூப்பர் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் சீனா வந்து அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், ஐயா அந்த H200 சிப் இருக்கு இல்லையா, அந்த சிப் வந்து நாங்களே ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டோம், ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான் எங்கள் கைக்கு வந்துருச்சு, அதனால் நாங்கள் யாருடைய சிப்பும் எங்களுக்கு மற்ற நாட்டிலேருந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்றாங்க. அப்போ இது வந்து எப்போ இவங்க முடிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்பு தடை போடும் போதே அவங்க சீனா தயாராகிட்டாங்க. நாங்கள் ஏன் உங்ககிட்ட வாங்கணும், நாங்களே ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அப்பயே நிறைய நிறுவனங்களுக்கு வந்து சப்சிடி கொடுத்தாங்க. 100 கோடிகள் வந்து கொடுத்து அவங்க ரிசர்ச்சே ஆரம்பித்து கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் யூனிட் வர சமயத்தில் இன்னைக்கு ஓடி வந்து நாங்கள் என்விடியா சிப்புக்கான அந்த ஏற்றுமதி தடையை நீக்கிறோம், S200 வந்து நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு சீனா ரொம்ப கூலாக சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு சின்ன, நீங்கள் வேணால் தடையை நீக்குவோங்க, பிரச்சனை இல்லை, மறுபடியும் கோட்டாசாமி என்னைக்கு போயிட்டு முடிவு மாற்றுவாருன்னு தெரியல, திங்கக்கிழமை பார்த்து அவர் பாட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் டேஞ்சராக இல்லை, அதனால நம்மளுக்கு எதுக்கு வம்பு, பழைய கழியை அடிச்சு விட்றலான்ற மாதிரி நாங்களே ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறோம்பான்னாங்கல்ல. இந்த மாதிரி தான் அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் மறுபடியும் சீனாவுக்குள்ளே வந்தாலுமே சீனா பெருசாக அவங்கள நம்ப மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் அடிப்படையில் தான் நேற்று அமெரிக்காவுடைய பங்குகள் வந்து பெரிய அளவுக்கு வந்து குறைய ஆரம்பித்ததுக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு வார்த்தையும் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு, அதாவது எங்களுக்கும் சீனாவுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து அதிகப்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் தைவானுக்கு சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமா, தைவானுடைய சுதந்திரத்தில் நாங்கள் பெருசாக வந்து பங்கு பெறலை அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து திடீர்னு மறுபரிசீலனை செய்யலான் இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு ஆயுதங்கள் ஏற்கனவே ஒப்புதல் கொடுக்குற மாதிரி இருந்தது, அது இல்லாமல் இடையில சம்திங் வந்து கொடுக்கலாம் தான் சொன்னாங்க. ஆனால் திடீர்னு மனுஷன் நேற்று சீனா கிட்ட போனதுலேருந்து இல்லை தைவான் வந்து கொஞ்சம் சுதந்திர நாடாக கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுதந்திர நாடாக இருக்கிறத விட அவங்க இண்டிபெண்ட்டுக்கு நாங்கள் எந்த ஒரு ஆதரவும் தெரிவிக்கலான்ற மாதிரி நேற்று பேட்டியில் பார்த்தேன் நான். அப்போ தைவான் நினச்சிக்குவாங்க கோட்டசாமி சும்மா அந்த ஆளை தூண்டி விட்டு என்னென்ன எங்களை வெறியேற்ற முடியுமோ வெறியேற்றி விட்டு என்னெல்லாம் சீனா மீது பொருளாதார போட முடியுமோ போட்டு எங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு, சீனா வந்து அடிக்கடி போர் விமானங்களை வந்து எங்களை பாத்ரூம் போக விடல, எங்களை குளிக்க விடல, எங்கேயும் போக விடல, அந்த அளவுக்கு தொந்தரவு செஞ்சாங்க. இது ஆரம்பத்திலே நாங்கள் பண்ணியிருந்தா நாங்கள் நட்பாக இருந்திருப்போம், எங்கள் பொருளாதாரமும் அடி வாங்கியிருக்காது.
அமெரிக்கா பேச்சை கேட்டு தைவானுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கினது, அந்த அளவுக்கான தடைகளை விதிச்சுட்டு இன்னைக்கு ஓடி வந்து தைவானுடைய இண்டிபெண்டன்ட்ல நாங்கள் கொஞ்சம் யோசனை பண்றோன்றாங்க. இதே தான் உக்ரைனுக்கும். என்னைக்கு தான் நீங்க இந்த அளவுக்கு இருந்தாலுமே அமெரிக்காவை நம்பி ஈடுபடுகிற எந்த நாடாக இருந்தாலும் சரி, அது ஒரு கட்டத்தில் வந்து உங்களை கழட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது இனியும் மற்ற உலக நாடுகள் வந்து நம்புவாங்கன்னு நினைக்கிற தைவான் விவகாரத்தில். ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதாவது நைஜீரியாவில் ஏற்கனவே ட்ரம்ப்புடைய படைகள் வந்து FBI வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே வந்து ISIS தீவிரவாத குழுக்கள் வந்து ISIS தலைவன் அபு பிலால் ஹல் முனிகி அப்படின்ற ஒருத்தன், அவனை கரெக்டாக எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிச்சி அவன் தான் ISISக்கு செகண்ட் கமாண்டர். ஆப்பிரிக்கா நாட்டில் ISIS ஒட்டுமொத்தமாக அந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டதில் அவனுடைய இடங்களை கண்டுபிடித்து அடித்து பிரித்து மேய்ஞ்சி ஆளு துவம்சம் பண்ணிட்டோம். இது எங்களுக்கான ஒரு சக்ஸஸ். ஆப்பிரிக்கா நாட்டில் ISIS யூனிட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் கமாண்டர் ஒருத்தரை வந்து தூக்கிட்டாங்க. காட் பிளஸ் அமெரிக்கா, நீங்கள் முடிக்காத வேலையே கிடையாது. தொடர்ந்து குளோபல் லெவலில் ISIS தீவிரவாதிகளை நாங்கள் கதையை முடிக்க போகிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது தொடக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நைஜீரியானும் போது நான் இன்னொரு விஷயத்த கூட சொல்கிறேன். நைஜீரியாவில் வந்து 20 பில்லியனுக்கு மேலே சீனா வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. நைஜீரியாவில் என்னென்னா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை உருவாக்குனாங்க. அது இல்லாமல் வந்து கேஸோலைன் வந்து உருவாக்குனாங்க. அது ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி சீனாவுக்கு வரப்போகுதுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க நைஜீரியாவில். இந்த மாதிரி ஏற்கனவே ஆப்பிரிக்காவில் ஒரு சில நாடுகள்லாம் சீனா போயிட்டு பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இன்வெஸ்ட் எல்லாம் கெடுக்கிறதுக்காக போனால் தான் நாங்கள் ISIS ஒழிக்கிறோன்ற பேரில் இப்படி ஒரு கான்செப்டான்ற மாதிரி சீனா இன்னொரு ஆங்கிள் அணுகுனாங்கன்றது பார்க்க முடியுது. அதே சமயத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, காசாவில் இருக்கிற ஒரு ரெசிடென்ஸ் பில்டிங், அந்த பில்டிங் மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க. அந்த தாக்கல் நிகழ்த்தினதில் ஹமாஸ்னுடைய முக்கிய சீஃப் ஒருத்தர் ஹல்தின் ஹதாத் அப்படின்ற ஒருத்தன் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்கல் நடத்தியதற்கு மூளையாக செயல்பட்ட ஹமாஸ்னுடைய சீஃப் மிக முக்கிய நபரை நேற்று நாங்கள் முடிச்சிட்டோன்றாங்க. அவரோட சேர்ந்து 7-8 பேர் பக்கம் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, சதன் லெபனான் பகுதியிலும் மற்றும் ஒரு 8 கிராமங்களுக்கு மேலே வெளியேற சொல்லி பெரிய ஒரு தாக்குதலை வந்து நிகழ்த்திட்டுறாங்கன்னு ஒரு கூடுதல் தகவல். ஹெஸ்புல்லா இன்னைக்கு என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் தொடர்ந்து இஸ்ரேல் எங்கள் மீது தாக்கல் நடத்துனதுல கிட்டத்தட்ட 19 சோல்ஜர்ஸ் நாங்கள் கொண்டிருக்கிறோம். யார்? இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸை 19 பேர் பக்கம் வந்து கொண்டிருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை என்னதான் ஆச்சு, அமெரிக்கா வந்து தாக்கல் நடத்துகிறாங்களா இல்லையான்றது உங்களுக்கு இரவு பதிவில் உங்களுக்கு கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு ஆராய்ச்சி அவர்கள் வந்து மறுபடியும் அமெரிக்கா எங்ககிட்ட வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. வாப்பா சும்மா கோச்சிக்காத வாப்பா, மறுபடியும் முதலேருந்து பேசலாம் அப்படின்ற விஷயத்தில் நாங்கள் தொடர்ந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டே தாங்கிறாங்க. நாங்கள் தான் தள்ளி போட்டுட்ருக்குறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சொன்னார். ஆனால் ஃபாக்ஸ் நியூஸ் போன்ற சேனல்லாம் வந்து இல்லை அவங்க தாக்கல் நடத்துறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, திங்கட்கிழமை இருந்து தாக்கல் நடத்த போகிறாங்க, டேட் குறிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக இறங்கலாமே, நிஜமாகவே தாக்கல் நடத்துறதுக்கு தேதி குறிச்சிட்டாங்களா என்னன்றது கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு இரவு பதிவில் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நான் கியூபானுடைய பிரசிடெண்ட் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்காவுடைய முக்கிய ஒரு குழு வந்து அங்கே கியூபானுடைய பிரசிடெண்ட்டை தனிப்பட்ட முறையில் ஹவானான்ற தீவில் வந்து இங்கேருந்து ஒரு குழு போயிட்டு சந்திச்சிருக்கிறாங்க. நாங்கள் அவங்க கொடுக்குற உதவிகளை ஏற்றுக்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க. சீக்கிரமாக வளவலன்னு இழுக்காதீங்க. ஏன்னா நினச்சி பாருங்கள், ஒரு நாட்டுக்குள்ளே வந்து பெட்ரோல் டீசல்னா நாடு வந்து எப்படிங்க செயல்படும், எப்படிங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்? அதுதாங்க ஒரு நாட்டோட மூலதனமே. எந்த ஒரு போக்குவரத்துமே டோட்டலாக செயல்படாமல் முடங்குச்சு அப்படின்னா அந்த நாடுங்க எப்படிங்க? அந்தளவுக்கு ரொம்ப ஒரு அத்தியாவசிய பொருளை வந்து முடக்கி வைத்து கியூபா வந்து எனர்ஜி கிரைசிஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் இது கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, வெடிச்செறிவாங்க. அரசாங்கத்தை ஏற்கனவே அங்கே கிடைக்கிற பொருளாக வந்து கொளுத்திட்டு இருக்காங்க. அதனால் ஏதோ ஒரு சீக்கிரம் எங்களுக்கு சொல்யூஷன் கொடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை பேசலாம். அந்த கார்க் தீவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கார்க் ஐலாண்டு எங்கே இருக்குது? ஈரானுடைய கார்க் ஐலாண்டில் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. இப்போ உற்பத்தி வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
இருந்தாலுமே என்னாச்சுன்னா ஒரு 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 எண்ணெய் ரெஃபைனரியை வந்து ஒரே அடியாக ஸ்டாப் பண்ணாங்கனாலுமே அது என்ன ஆகுன்னா ஒரு சட்டன் ரேஞ்சுக்கு வந்து மேலே வர ஆரம்பிக்குமா. அதனால் அது இல்லாமல் ஏற்கனவே தாக்கல் நடத்தினது இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய கடல் பகுதியில் ஃபுல்லாக அந்த கூடாயில் வந்து மிதக்க ஆரம்பிக்குதான் கொஞ்சம் கொஞ்சமாக. அது இல்லாமல் இவங்க கப்பல் தாக்கல் நடத்துறது இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏரியாவே வந்து ஒரு என்வரான்மெண்ட் டிசாஸ்டர் மாதிரி ஆயிடுச்சான். ஏன்னா சிறு சிறு விலங்கினங்கள் இந்த நண்டு ஒரு சிறு மீன்கள்லாம் வந்து இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இருப்பதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை வந்து நாங்கள் கார்த்தீவும் சரி அதை சுற்றி இருக்கக்கூடிய ஐலாண்டை வந்து டோட்டலாகவே இனி அதை எப்படி நாங்கள் பழைய நிலைமை கொண்டு வரதுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம இந்த விவகாரம் எங்கன்னா நம்ம ரஷ்யாவில் பார்த்தோம். நம்ம ரஷ்யாவில் இந்த 2 எண்ணெய் கிணறுகள் தாக்கல் நடத்தினாங்க செயின்ட் பீட்டர்பர்க் பக்கத்தில். அதுவுமே கடற்பகுதியும் அந்த ஏரியாவையும் மறுபடியும் அவங்க பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இன்னுமே ஃபுல்லாக பழைய நிலைமைக்கு வரலன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நேற்று வேற ஒரு எண்ணெய் கிணறு தாக்கல் நடத்தியிருக்காங்க, அதுவுமே மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் தாக்கல் நடத்துறதுலாம் எங்கே போயிட்டு டைரெக்டாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா கடல் பகுதியில் கலக்கிறதுனால அடுத்து மிக மோசமான பாதிப்புகளை சந்திக்கிறோம். இது வந்து அமெரிக்கா தான் பொறுப்பேற்க வேண்டும். பேச்சுவார்த்தைன்னு வரும்போது எங்கள் பகுதிகளையும் சீரமைப்பதற்கான அந்த எக்ஸ்பென்சஸ் கேட்குறாங்க இல்லையா, அதை வந்து இதுக்கும் சேர்த்தி கொடுக்கணுன்றாங்க. இப்போ பேச்சுவார்த்தையே என்னன்னு தெரியல, பட் அமெரிக்கா கார்க் ஐலாண்ட்லேயே வந்து கேட்குறாங்க. ஜெலன்ஸ்கி வந்து ஒரு பகீர் குண்டு போட்டிருக்கிறார், சாதாரண குண்டெல்லாம் இல்லை. பெலாரஸில் வந்து பெரிய அளவுக்கு ரஷ்ய சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ள நுழைஞ்சிருக்காங்களாம். எந்த நேரத்துலையும் அங்கிருந்து உள்ள வந்து தாக்கல் நடத்துறதுக்கான திட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்களாம். அதனால் இன்னைக்கு கியூவில் ஒரு பெரிய ஒரு கூட்டம் கூட்டி பெலாரஸுக்கு வெளியிலேருந்து எந்த வீரர்களும் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய படையை உருவாக்கி தடுத்து நிறுத்துங்க. இது வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு யார், ஜெலன்ஸ்கி வந்து. இப்போ ஐரோப்பா நாடுகள்கிட்டையும் போய் கேட்குறாரு, இந்த மாதிரி பெலாரஸ் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒன்று நீங்கள் பெலாரஸ் அடிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. அதனால் இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி அதாவது உக்ரைனுடைய ரகசிய தகவல்கள்லாம் இது மாதிரி அதிரிபதிரியான தகவல்லாம் சொல்லுவார். இது எந்த அளவுக்கான உண்மை ஒரு நம்பகத்தன்மைன்னு தெரியல. பட் பெலாரஸ் கண்டிப்பாக வருது, எங்களை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்றது உறுதிப்பட சொல்கிறாங்க. அதான் உங்களுக்கு என்ன ஜெலன்ஸ்கி, அமெரிக்கா மறுபடியும் ஆயுதங்கள் கொடுக்க தயாராகிட்டாங்க. மறுபடியும் எல்லாருமே கிட்டத்தட்ட ஐரோப்பானுடைய வான்தடுப்பு சாதனங்கள் எந்த லெவலில் உங்களுக்கு கொடுக்க முடியுமோன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுங்கள். என்ன அடுத்தடுத்து ஆயுதங்கள் வருது, நாங்களும் எந்த டெரிட்டரியும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறீங்க. இன்னும் எத்தனை நாள் கடந்து போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். நைட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.